இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேக் மேக்கிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸுமே சரி நம்ம ஃபாலோவர்ஸுமே சரி பாதி பேர் ரிக்வெஸ்ட்டாக கேட்டாங்க, பாதி பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ரோஸ் மில்க் கேக் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நோ மைதா, நோ பேக்கிங் சோடா, நோ பட்ரு. அதே மாதிரி நம்ம ஓவன்லேயுமே நம்ம செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட் இது குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். நானே இது நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கே செம்ம ஃப்ளாப்பு தான். பட் இந்த டைம் தான் சூப்பராக வந்துருக்கு. ஸோ கோதுமை மாவு 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு. சர்க்கரை மீன்ஸ் ஜீனி இல்லை நாட்டு சர்க்கரை, அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு, சர்க்கரை, பால், ரீஃபண்ட் ஆயில் இந்த 4 தான். கோதுமை மாவு மட்டும் நம்ம ஜல்லடியில் சலிச்சு வச்சுக்கிட்டு மீதி 3த்தையுமே முட்டை, பால், சர்க்கரை இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அது ஊற்றி அடிச்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கோதுமை மாவோட நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அதோட பதம் வந்து உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியும் கண்டிப்பாக. அது புதுசாக பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, ஒரு மாதிரி திக்காகவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த மாதிரி ஒரு பதத்தில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா குக்கரை வச்சுட்டு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் குக்கரை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் பண்ணணும். கேக் மாவை ஊற்றி சிம்லேயே தான் இருக்கணும். மெயின் இது தான். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். நான் வந்து அதை ஒரு 2-3 டைம்ஸ் வந்து திருப்பி திறந்து நான் பார்த்தேன் என்ன ஆயிருக்குன்னு. உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே கேக்கு வெடித்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்லாம் ட்ரை பண்ணுவேன், எனக்கு சுத்தமாக ஃப்ளாப்பாக இருக்கும். பட் ஆனால் நேத்தியுமே சரி, இன்றைக்கி கேட்டவங்களுக்காக நான் பண்ணும்போதுமே சரி, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு கேக்கு. நேற்று நான் வந்து அந்த ஃப்ரூட்டியா அதெல்லாம் மேலே போட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம கேக்கை கட் பண்ணி நடுவில் அந்த சுகர் சிரப் அந்த மாதிரிலாம் ஊற்றிட்டு டாபிக் அந்த உள்ளே நம்ம இப்போல்லாம் டாபிக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு கேக் மூடி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்க நல்ல ஒரு ரோஸ் மில்க் ஃப்ளேவரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி எங்கள் பக்கத்து கடையில் இருக்கிற அக்காவுக்கும் சரி, என் ஃப்ரெண்டுக்கும் சரி கொடுத்த எல்லாருமே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.